இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்றத்திலே வரம்பு மீறுகிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆவேசமாக, ஆணித்தரமாக, சர்வாதிகாரமாக கொக்கரிக்கிறார் அமைச்சர் ஏவா வேலு. பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்களை மிகவும் அவமரியாதையாக பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுகின்ற ஏவா வேலு போன்ற அமைச்சர்கள் திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அவர்களை மிகவும் அவதூறாக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதை பற்றி தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அவர்கள், தருமபுரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். அந்த தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பல முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து போராடியதற்கு பிறகும் இன்று வரை அந்த வறட்சியான மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். சரி, அதைத்தான் நிறைவேற்றவில்லை. தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும். தருமபுரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், வறட்சியான மாவட்டம். அங்கே சிப்காட் தொழிற்பேட்டை அமைத்து பல தொழிற்சாலைகளை உருவாக்கி தருமபுரி மாவட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும். தருமபுரி மாவட்ட இளைஞர்கள் பக்கத்தில் இருக்கின்ற பெங்களூருக்கும் கர்நாடகாவிற்கும் ஒசூருக்கும் கோவை, திருப்பூர் போன்ற பெரும் தொழில் நகரங்களுக்கு குடிபெயர்ந்து போய் வேலை பார்க்கக்கூடிய அவலநிலை இருக்கிறது. ஆகவே தருமபுரியில் ஒரு சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும், தருமபுரி மாவட்டத்தில் அமைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் கேள்வி எழுப்பினால், அதற்கு பதில் சொல்ல வந்த அமைச்சர் ஏவா வேலு, திருவண்ணாமலை மாவட்டத்திலே கஞ்சா தலைவிரித்து ஆடுகிறது, திருவண்ணாமலை மாவட்டத்திலே போதைப்பொருள் தலைவிரித்து ஆடுகிறது, அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற எந்த நிர்வாக திறமையும் இல்லாமல் அண்ணா திமுகவில் தண்டாரம்பட்டு வேலு என்று பெயரை வைத்துக்கொண்டு திமுகவிற்கு வந்த பிறகு ஏவா வேலு என்று பெயரை மாற்றிக்கொண்டு இரட்டை நாக்குடனும் இரட்டை பெயருடனும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அமைச்சர் ஏவா வேலு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு இரட்டை நாக்குகளா? திருவண்ணாமலை மாவட்டத்திலே செய்யாறு மேல்மா சிப்காட் அமைக்க கூடாது என்று அன்புமணி போராடுகிறார். ஆனால் நீங்கள் தருமபுரி மாவட்டத்திலே சிப்காட் அமைக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என்று மேதாவித்தனமாக கேள்வி கேட்பதாக, மேதாவித்தனமாக ஜி.கே. மணி அவர்களுக்கு பதில் சொல்வதாக நினைத்து கொண்டு இந்த ஏவா வேலு முட்டாள்தனமாக, நிர்மூடத்தனமாக ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். தருமபுரி மாவட்டத்தில் எங்கே தொழிற்பேட்டை அமைக்க சொன்னார் ஜி.கே. மணி அவர்கள்? வறண்ட பகுதியில், வானம் பார்த்த பூமி, அங்கே வேளாண்மை செய்வதற்கே வழி இல்லை, நீர் ஆதாரம் இல்லை. அப்படிப்பட்ட பகுதியிலே தொழிற்பேட்டை ஆரம்பித்து வேலை வாய்ப்பை கொடுங்கள். ராமநாதபுரம் வறண்ட பூமி, அங்கே தொழிற்பேட்டை ஆரம்பித்து சிப்காட் ஆரம்பித்து வேலை வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டால், இவர்கள் வளமான பூமி, முப்போகம் விளைகின்ற பூமி, நல்ல நீர் ஆதாரங்கள் இருக்கின்ற பூமி, சாத்தனூர் அணையிலிருந்து பொங்கி பிரவாகம் எடுத்து வருகின்ற அந்த அணை பகுதிகளில், அந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில், அந்த அணையின் நீர் பாசன பகுதிகளில் விவசாயம் செய்கின்ற, வேளாண்மை செய்கின்ற அந்த விவசாயிகளின் அற்புதமான விளைநிலங்களை அபகரித்து பன்னாட்டு நிறுவனத்திற்கு கொடுக்கின்ற அயோக்கியத்தனமான, கைகூலித்தனமான வேலையை செய்வதற்கு வக்காலத்து வாங்குகின்ற ஏவா வேலு திருவண்ணாமலை மேல்மா சிப்காட்டையும் செய்யாறு மேல்மா சிப்காட்டையும் திருவண்ணாமலை பின்தங்கிய மாவட்டமா? இல்லை. திருவண்ணாமலையில் மேல்மா சிப்காட் இருக்கின்ற பகுதி அருமையான விவசாய விளைநிலங்கள் இருக்கின்ற பகுதி. ஆனால் தருமபுரி வானம் பார்த்த பூமி இருக்கின்ற பகுதி, ஒரு போகம் கூட விளையாமல் தரிசாக கிடக்கின்ற நிலங்கள் ஏராளமாக இருக்கின்ற பகுதி. அங்கே தொழிற்பேட்டை அமையுங்கள் என்று கேட்டால் திருவண்ணாமலையை காரணம் காட்டுகிறார். இவர்கள் அதாவது இந்த குடும்ப நல திட்டத்தை இவர்கள் எப்படி செயல்படுத்துவார்கள் தெரியுமா? ஒரு பெண் ஒரு 4-5 குழந்தைகளை பெற்றிருப்பார். போதும் குழந்தை என்று நினைக்கின்ற அவர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு, அறுவை சிகிச்சையை இவர்கள் செய்ய மாட்டார்கள்.
ஒரு பெண் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக திருமணம் நடைபெற்று பல ஆண்டுகள் ஆகியும் கூட குழந்தை இல்லாமல் இருப்பார். குழந்தை வரம் கேட்டு கோயில் கோயிலாக சென்று கொண்டிருப்பார். அப்படி கோயில் கோயிலாக குழந்தை வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிற அந்த பெண்ணை பிடித்து அவருக்கு குடும்ப நல அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடி முட்டாளாக ஏவாவேலு இருக்கிறார். இன்னும் கூட ஏவா வேலுவை அநாகரிகமாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் வேறு மாதிரி எங்களால் விமர்சனம் செய்ய முடியும். ஆனால் ஏவா வேலு போன்றவர்களுக்கு சட்டமன்றத்திலே நாவடக்கம் தேவை. இன்னொரு பக்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஜாதிவாரி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்கிறது. தெலுங்கானா மாநிலம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திவிட்டது. தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி கேட்டால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி மாநில அரசு மத்திய அரசு பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். திமுகவுடைய அமைச்சர் மெய்யநாதன் என்ன சொல்கிறார்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது, மாநில அரசுக்கு இல்லை என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். இதை பார்த்துவிட்டு தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடுகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனுக்கு. அவர் வேகமாக எழுந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது. தெலுங்கானா மாநிலம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீடு உச்சவரம்பை அதிகப்படுத்தி விட்டார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதற்கு பல்வேறு குறுக்கீடுகள். அப்பொழுது வேகமாக சபாநாயகரை நோக்கி அவருடைய நாற்காலியை நோக்கி அவருடைய வேண்டுகோளை சொல்வதற்காக செல்கிறார். அப்பொழுதும் நடந்த குறுக்கீட்டுக்கு அவர் பதில் சொல்கிறார், ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒருவேளை நீதிமன்றம் தடை விதித்தால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், ஆனால் இப்பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்கிறார். அதற்கு பிறகு பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். இறுதியில் ஜி.கே. மணி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு உச்சவரம்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்ட அந்த கோரிக்கையில் வேல்முருகனும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் ஒரே நேர்கோட்டில் தன்னுடைய ஆதங்கத்தை சட்டமன்றத்திலே பதிவு செய்தால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேல்முருகன் வரம்பு மீறி பேசுகிறார். வேல்முருகன் நடந்து கொண்ட விதம் வருத்தமாக இருக்கும். ஏனென்றால் பல காலம் உங்களுக்கு அவர் மிகவும் முட்டு கொடுத்தார், உங்களை தூக்கி பிடித்தார். ஸ்டாலின் அவர்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தார். இன்றைக்கு வேல்முருகன் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்டால் உங்களுக்கு வருத்தமாகத்தான் இருக்கும், கோபமாகத்தான் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன் என்று கேட்டால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுப்பதற்கே காரணம் என்னவென்று கேட்டால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி வேலைவாய்ப்பை திமுகவை தாங்கி பிடிக்கின்ற, திமுகவுக்கு முட்டு கொடுக்கின்ற சில முன்னேறிய ஜாதியை சார்ந்தவர்கள் அபகரித்திருக்கிறார்கள். அந்த உண்மை வெளியே வந்துவிடும் என்பதற்காகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு மறுக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பேசுபவர்கள் மீதெல்லாம் திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எரிச்சலோடு இருக்கிறார். அவர்களை மிகவும் மோசமாக விமர்சிக்கிறார், அவர்களை வரம்பு மீறி விமர்சிக்கிறார். இந்த விஷயத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பதிலே ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். அதில் ஒரு சர்வாதிகாரியாக செயல்படுகிறார், ஜனநாயகவாதியாக இல்லை. காரணம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் ஒரு 50-60 ஆண்டுகள் திமுகவும் அண்ணா திமுகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை எப்படி வஞ்சித்திருக்கிறார்கள், எப்படி ஏமாற்றி இருக்கிறார்கள் என்கின்ற இவர்களுடைய முகத்திரை கிழிந்துவிடும். இவர்கள் பசுதோல் போர்த்திய புலிகள் என்பது நாட்டுக்கு தெரிந்துவிடும் என்பதால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பதிலே திமுக அரசு உறுதியாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இந்த தமிழக மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடமாட்டார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.